ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி மாஃபியா ஃபிஃபோட பார்ட் 10 பார்க்க போகிறோம். பார்ட் 9ல் என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கோம், நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அங்கே பார்த்தா ஜேகே போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்கான் ஒருத்தவனை. ஜேகே உங்களை வலுக்கட்டாயமாக ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அதோட கண்டினியூஷனாக எல்லாம் பார்க்கலாம்டா. உங்களுக்கு இந்த மாஃபியா எஃப்எஃப் இன்னும் ஃபர்தராக கொண்டு போகலாமா இல்லை சீக்கிரமாக முடிக்கலாமா? உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கடா. இதுக்கு 50 லைக்ஸ் வந்தால் சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் போடுறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். இப்படி ஒரு ரூமா? அதுவும் யாரும் எரிய போட்டு அடிச்சிட்ருக்காங்க. கீழே இருக்கவா உயிரோட இருக்கானே தெரியல. ரெண்டு பேர் நின்றுட்டுருக்காங்க. பேக் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இது. அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அடிச்சுக்கிட்டு திரும்புகிறான். அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்ன ஜேகே? ஜேகே இது ஜேகேவா? இல்லை, இது இது ஜேகேவா இருக்காது. ஜேகேவா இருக்காது. ஜேகேவா இருக்கக்கூடாது. அப்போ தான் நஞ்சனியம் இவனை இங்கேருந்து இழுத்துட்டு போங்க. செத்துட்டானான்னு பாருங்கள். செத்துட்டானா தூக்கி பணத்தை போட்டு போயிட்டே இருப்போம். அப்போ தான் ஜேகேயோட குரலை கேட்குறீங்க. கன்ஃபார்மே ஆகிடுது ஜேகேன்ட்டு. இதெல்லாம் ஜேகே நான் பண்ணுறேன்னா? நீங்கள் பயத்தில் என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே பின்னாடியே போகிறீங்க. அப்போது நீங்கள் போகும்போது லைட்டாக உங்கள் கால் ஸ்லிப் ஆகிடுது. தொம்முன்னு விழுறீங்க. சத்தம் போட்டா பார்த்துருவோம். அப்போது ஜேகேக்கு அந்த சவுண்டு கேட்குது. ஜேகே திரும்பி ஒரு பார்வை தான் பார்த்தா நீங்கள் விழுந்திருக்கீங்க. ஜேகே நீங்கள் விழுந்திருக்கிறது தெரியாது. வேகமாக வரான் கன் எடுத்துகிட்டு. நீங்கள் விழுந்திருக்கிறத பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். எதுக்கு நீங்கள் வந்த? என்ன பண்ணிடுறீங்க ப்ளீஸ், என்ன பண்ணிடுறீங்க ப்ளீஸ், நான் என்ன பார்க்கல ப்ளீஸ், என்னை விட்டுடுங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் முறைச்சிட்டே இருக்கான். உங்களை அசால்ட்டாக எடுத்து அவன் ஷோல்டரில் போட்டு உங்களை மாளிகை தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், நான் எதையும் பார்க்கல, இங்கேருந்து நான் போயிடுறேன் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போகிறேன். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் காதுலேயே வாங்கலை. அவன் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ரூம் கிட்ட போகிறான். அப்புறம் தான் இறக்கி விட்றான். சார் சார் நான் எதுவும் பார்க்கல, என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன், என்னை விட்டுருங்க. விட்டுறவா? ஆமாம், யாரை கேட்டு நீ அங்கே வந்த? உனக்கு இங்கே நான் என் ரூமுக்கு வர்றதுக்கு அலோடு இல்லை. எவ்வளோ தைரியம் தான் நீ அவ்வளோ தூரம் வந்து நான் ஒருத்தனை கொள்றத பார்த்துருப்ப. ஒன்னெல்லாம் இப்படிலாம் விட்டால் நீ சரி வரமாட்டா. உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் சரி வரும். அப்போ ஸ்மோக் பண்ணுறான் ஜேகே. பனிஷ்மெண்ட்டா? என்ன சார், நான் எதுவும் பார்க்கல, இங்கேருந்து போயிடுறேன், என்னை விட்டுருங்க. எப்படி விட சொல்கிற? எதுக்கு எல்லா சீக்ரெட்டும் வெளியில் தெரியணுமா? அதெல்லாம் வேணாம். அதனால் ஃபர்ஸ்ட் நீ அங்கே வந்தது தப்பு, அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணும்ல. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை தூக்கி பெட்டில் போடுறான். விட்டுரு ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நான் எதையும் பார்க்கல ஜேகே. ஜேகே அவனாவே இல்லை, போதை தலைக்கேறின எப்படி இருக்கும் அப்படி இருக்கான். மாற்றுட்டு பார்க்கலன்னு பொய் சொல்லாத போயன், புரியுதா? நீ அங்கே வந்திருக்கவே கூடாது. வந்ததுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் எதையுமே காதில் வாங்கலை. உங்கள் ட்ரெஸ்ஸை ஒரே கிளி தான், ஃபுல் ட்ரெஸ்ஸுமே கிழிஞ்சிடுது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் சும்மாவா விடுவான்? உங்களை
எல்லா இடத்துலையும் ஹாஷாக கிஸ் பண்ணுறான். அங்கங்கே ப்ளீட் ஆகுது. உங்களால் சுத்தமாக முடியல. அங்கங்கே ஹிக்கீஸ் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ணுறான். உங்களால் சுத்தமாக முடியல. சிக்கி சிக்கி வலிக்குது. சிக்கி சிக்கி பொறுமையா சிக்கி வலிக்குது. சிக்கி என்னை விட்டுரு. நான் இங்கேருந்து போயிடுறேன். சிக்கி நான் இங்கே வர மாட்டேன். வலிக்குது சிக்கி. நிறுத்து சிக்கி. நிறுத்து சிக்கி. வலிக்குது சிக்கி. வலிக்குது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் எதையுமே கண்டுக்கல. எமோஷ்னல்லெஸ்ஸாக அப்படியே தான் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே தர்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. அவன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். யூ ஆர் ஸோ டெலிஷியஸ் வயன். என்னோட அப்சஷனாக மாறிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன். நீ என்னோட அப்சஷன். அன்னைக்கு நான் ஷர்ட் மாற்றும் போது நீ வந்தப்ப என்னையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் நீயா வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கிட்ட. இதுக்கப்புறம் என்கிட்டேருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது வயன். அதுக்கப்புறம் அவன் ஏஞ்சி அப்படியே போயிடுறான். பட் அவனுக்கு நீங்கள் அங்கே வந்தது செம்ம கோவமாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறமா தான் எழுந்திருக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. உங்களால் முடியல. ஏன்னா அங்கங்கே ஹிக்கிஸாக இருக்கு. ஏஜிக்கு இப்படிலாம் பண்ணுற. நீ பிஸ்னஸ் மேன் இல்லையா? மாஃபியாவா? நான் உன்னை இப்படி லவ் பண்ண ஜேகே. என்னை ஏன் ஏமாத்தின? நான் இது உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜேகே. என்னை ஏமாத்திட்ட ஜேகே. நீ நான் ஏமாத்திட்ட. ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரீங்க. உங்களுக்கு செம்ம பசி. பட் ஜேகே கோவத்தில் இருக்கிறதுனால மேட்ஸ் எல்லாருமே வராங்க. நீங்களும் அமைதியாக போய் அந்த இடத்துல நிற்கிறீங்க. இன்றைக்கி நீங்களாம் வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி வயன் மட்டும்தான் வேலை பார்க்க போகிறா. இது நெக்ஸ்ட் மார்னிங் சொல்ல மறந்துருப்பேன். நீங்களாம் வேலைக்கு இனிமேல் வர வேணாம். வயனே பார்த்துப்பா. என்ன வயன்? அது மட்டும் இல்லை, வயன் இன்னைக்கு விரதம். சாப்பிட மாட்டா. சாப்பிடாம இன்னைக்கு நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிற. அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பேச முடியல. அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கீங்க. மெய்ட்ஸும் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நீங்கள் எல்லா வேலையுமே செய்கிறீங்க. உங்களால் முடியல. உடம்பு வலிக்குது. பசி ஒரு பக்கம். நீங்கள் வீடு துடைக்கிறதுலேருந்து பெருக்கிறதுலேருந்து பெட் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க. உங்களால் முடியாமல் ஒரு கட்டத்தில் அப்படியே உட்காந்துடுறீங்க. அப்போ ஜேகே தான், என்ன வயன் இன்றைக்கி இந்த பனிஷ்மெண்ட் போதுமா? நான் ஒன்று கேட்கணும். இதுக்கப்புறம் என் பேச்சை மீறுவ? நீங்கள் அழுதுகிட்டே அவனை ஒரு பார்வை பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் என் பேச்சை நான் கேட்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே சைலண்ட் ஆயிடுறீங்க. போய் சாப்பிடு. நான் வேலையை வெளியில் போகிறேன். நீங்கள் எதுவுமே பேசாமல் ஜேகே தான் பார்க்குறீங்க. என்ன வயன் சொன்னது கேட்கலையா? இல்லை நெக்ஸ்ட்டு பனிஷ்மெண்ட்? நீங்கள் எதுவுமே பேசாமல் ஜேகே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஊட்டி விட்டணுமா? என்ன கை இருக்கா? இல்லை? அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து ஜேகேக்கே மனசு கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் அவன் போய் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரான். இந்தா இதை சாப்பிடு. நீங்கள் கையே வைக்கல. அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க அந்த சாப்பாடே. என்ன உனக்கு ஊட்டி வேற விடுவாங்களா?
இவ்வளோ பேசுகிறேன்னு எங்கேயாவது வாய் திறக்கிறியா? நான் ஏன் ஜேகே வாய் திறக்கணும்? நான் தான் உங்களோட ஸ்லேவ் ஆச்சே. நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்டு தானே ஆகணும். நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே சாப்பிட்றீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசலை, அங்கேருந்து போகிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆக்சுவலாக ஜேகே என்ன வேலை பார்த்துட்ருப்பானா, பொண்ணுங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ட்ரக் டீலிங்ஸ், எல்லா இல்லீகல் பிஸ்னஸும் ஜேகே தான் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஒரு மோசமான மாஃபியா. பட் அவன் மறந்ததுனால குழந்தைய மாறினானே தவிர, அவன் பழையபடி ஞாபகம் வந்ததும் அவன் பழையபடியே எல்லாத்தையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போது நாம்ஜோன் ஜேகே தான் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ரோஷினி வரா. சார், ஏதாவது சாப்பிட்றீங்களா? எனக்கு ஒன்றும் வேணாம், இங்கேருந்து போ ரோஷினி. சார், ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் இப்போ தான் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்து வந்து தருவேன். சரி, இப்போ எடுத்துடுவா. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அவள் எடுத்து வந்து கொடுக்குறா. டேஸ்ட் நல்லாயிருக்கு. பரவாயில்லையே, நல்லா தான் சமைக்கிறா. தேங்க்யூ சார். சரி, நாங்கள் இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும், இங்கேருந்து போ. ஓகே சார், பாய். பாய். ஹியூங், சொல்லுங்கள். ஜேகேக்கு ஆரம் டபுளாக தெரிகிறாரு. ஹியூங், இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சரக்கு ஏதாவது போட்டேனா, இல்லை ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்தேனா? இல்லைடா. ஏன், என்னாச்சு? இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. நைட்டு எதாவது போட்டியா? அதோட எஃபெக்டாக கூட இருக்கலாம். அப்படியா? சரி, சொல்லுங்கள். ஏதோ சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆமாம், அந்த பொண்ணு யார்? ரோஷினி. நான் அன்றைக்கி ஒரு நாள் மிஷனுக்கு போயிட்டு வரும்போது ரோட்டில் மயங்கி கிடந்தா. நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அவளுக்கு ஏதோ ஞாபகம் இல்லை போல் அவங்க ஃபேமிலியை பற்றி. சரி, கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோன்னே நான் தான் விட்டுட்டேன். ஜேகே, எந்த ஒரு பொண்ணையும் இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்பாத. நீ ஒரு மாஃபியா. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி, சொல்லுங்கள். ஜேகே, அந்த டீலர் எனக்கு கால் பண்ணான். ஆக்சுவலாக அவனுக்கு 10 பொண்ணுங்க வேணுமா? அதான் ரெடி தானே ஹியூங்? ரெடினா அமுச்சு விட்ருங்க. ஜேகே, சொல்லுங்க ஹியூங். 10 பொண்ணுங்களை ஒரு பொண்ணுங்க குறையிறாங்க. ஏன், என்னாச்சு? ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டா. வாட்? என்ன ஹியூங் சொல்கிறீங்க? சூசைட் பண்ணி இறந்துட்டாளா? இது எப்போ வந்து சொல்கிறீங்க? இன்னைக்கு ஈவினிங்கே அவங்க கிளம்பி ஆகணும். என்ன பேசுகிறீங்க? இந்த மாதிரி எதையும் என்கிட்ட இருந்து சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்கண்ணே. ஜேகே, எனக்கு புரியுது. இப்போ போய் என்ன பண்ணுறது? அவள் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். எல்லாத்தையும் என்கிட்ட கடைசி நேரத்தில் வந்து சொல்லாதீங்க ஹியூங். ஜேகே, ஹியூங், இப்போ நான் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஜேகேக்கு ஒரு ஐடியா வருது. ரொம்ப மோசமான ஐடியா. அம்மா, வேணுங்க. அங்கே நம்ஜோனோட மூஞ்சே மாறுது. எதுக்கு? எங்கேயும் அங்கே கிச்சனில். ஹியூங், நான் இப்போ ஒன்று சொல்லுவேன். நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காம அதை செய்யுங்க. என்ன? என்ன ஜேகே? வயனை அந்த பொண்ணுங்களோட இட்டு போங்க. வாட்? ஜேகே, ஆர் யூ ஜோக்கிங்? ஆர் யூ கிடிங் மீ? என்ன பேசுற நீ? யோசிச்சு தான் பேசுறியா? அவள் யாருன்னு தெரியுமா? யாராக இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு அங்கே 10 பொண்ணுங்க அனுப்பி விடணும். எனக்கு மணி வேணும், அவ்வளோதான். ஜேகே, are you mad ஜேகே?
நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க. எப்படி? எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் டீல் பண்ணிட்டேன். காசையும் என் கையில் வாங்கிட்டேன். தட்ஸ் இட். 10 பொண்ணுங்க தானே, அவளையும் சேர்த்து அமுச்சு விடுங்க. சிக்கி, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஹியூங், சிக்கி, ஹியூங், நாங்கள் சொன்னதை மட்டும் செய்யுங்க, வேறு எதுவுமே என்ன கேட்காதீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறான். நம்ஜூன் உங்ககிட்ட தான் வரான். வேறு வழி இல்லை. சிக்கி சொன்னதை கேட்கலனா என்ன பண்ணுவானே தெரியாது. அது நம்ஜூனுக்கு தெரியும். ஸோ உங்ககிட்ட தான் நம்ஜூன் வராரு. பயன், சொல்லுங்க ஹியூங், எப்போ வந்தீங்க? பயன், நீ எதுக்கு இன்னும் உண்மையை சொல்லாமல் இருக்க? பயன், ஒன்றை தான் கேட்குறேன். இல்லை ஹியூங், இப்போது ஜேகே வேறு மாதிரி இருக்கான். எனக்கு பயமாக இருக்கு. நான் உண்மையை சொல்லி அவன் அதை நம்புவானா கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. எனக்கு இப்போதான் தெரிய வருது ஜேகே மாஃபியான்னு. பயமா இருக்கியோ? எனக்கு என் பழைய பன்னி தான் வேணும். என் பழைய ஜாக்கு, பழைய ஜேகே, எனக்கு அவன் தான் வேணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையும். திடீர்னு அவன் பழசெல்லாம் ஞாபகம் வந்து நிற்கும் போது என்னால் எதுவும் சொல்ல முடியல. அதனால்தான் சரியான நேரம் வந்ததும் நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் ஜேகே கூட வாழ்கிறதா இல்லை. அவன் முன்ன மாதிரி இல்லை. வயன், அழாத. என் கூட நீ நீ வரணும். எங்கே போகணும்? என்னை மன்னிச்சிருவயன். அதுக்கப்புறம் நம்ஜூன் உங்கள் ஃபேஸில் குளோரோஃபார்ம் கலந்து ஒரு கிளாத் வைக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க அவன் மேலே. விடாமல் இதோட கண்டினியூஷன் பார்ட் 11 பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பாய், அம்மை சராங்கே.